இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸு who already knew Tata Motor is going to go up, என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சரி நான் சொன்னது நடந்தது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே you will be able to understand. ஓகே, சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. ஏன் நடந்ததுன்னா, நான் சொன்னதுனால நடக்கலை, அவங்க இதுதான் பண்ணியிருக்காங்கன்ற. Hi there guys, welcome back. This is Kishore here, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு முக்கியமான சப்ஜெக்ட், ஃபண்டமெண்டல்ஸ் வர்சஸ் டெக்னிக்கல்ஸ். எது மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணுது, எதனால் மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்ற ஒரு கேள்விக்கு தான் இதில் ஆன்சர் பண்ண போகிறோம். இப்போ என்னென்னா, நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின், சார் நீங்கள் இப்போ டெக்னிக்கல் சொல்லிட்டு இருக்கீங்க, அப்போ ஃபண்டமெண்டல் பார்க்க வேண்டாமா? நியூஸ் எதுவுமே இப்போ இதை நம்ம ஆக்சுவலி ஃபண்டமெண்டல்னு சொல்கிறது காட்டிலும், ஃபண்டமெண்டல் மீன்ஸ் இட்ஸ் அனலைசிங் தி கம்பெனி. அதுதான் ஃபண்டமெண்டல்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் ஒரு பேலன்ஸ் ஷீட்டை எடுத்துகிட்டு அதோட ரேஷியோஸ் எல்லாம் இருக்குது, பி ரேஷியோஸாக இருக்கட்டும், புக் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ, இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணுவோம். எப்படி கம்பெனியோட ஒரு சின்ன டேர்ம்ஸ், என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்க்குறது தான் ஃபண்டமெண்டல்ஸ். ஆல்ரைட், இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஃபண்டமெண்டல்ஸ் வர்சஸ் டெக்னிக்கல் இல்லை, நியூஸ் வர்சஸ் டெக்னிக்கல்ஸ். இப்போ கேள்வி என்னென்னா, நியூஸ்னால மார்க்கெட் மூவ் ஆகுதா, டெக்னிக்கல்னால மார்க்கெட் மூவ் ஆகுதா? இதுதான் நிறைய பேர் கொஸ்டின். இந்த கொஸ்டின் ஏன் வந்ததுன்றதை பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து தீபக் சார் கொடுத்துருந்தாரு, டாடா மோட்டார்ஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை அவர் சொல்லியிருந்தார், 420 கிட்ட நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு சில பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் சொல்லிட்ட பிறகு அடுத்த நாள் காலையில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து 460 ஓப்பன் ஆகி 20%, ஆல்மோஸ்ட் 11% அங்கேருந்து ஏறிச்சு. எங்க 20% போயிடுச்சு அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு லாஜிக் ஒன்று புரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் இதுக்குள்ளே போகலாம். வீடியோ போட்டது மணி 5:30 ஈவினிங்கு, ஆஃப்டர் மார்க்கெட் முடிச்சிட்ட பிறகு தான் வீடியோவே வந்தது. நீங்கள் எப்படி 420 க்ளோஸ் பண்ணீங்க? நான் வீடியோவில் டாடா மோட்டார்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கலான்னு சொன்னது எப்போ? ஆஃப்டர் மார்க்கெட், போஸ்ட் மார்க்கெட்டும் முடிச்சிட்ட பிறகு தான் வி கேவ் தி வீடியோ. எப்படி 420 க்ளோஸ் பண்ணிருக்க முடியும்? லாஜிக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் திங், மார்க்கெட்டு ஓப்பனிங்கே 460 தான். ஆல்ரைட், ஸோ 420 மார்க்கெட் ஓப்பன் ஆகல, 460 தான் மார்க்கெட்டே ஓப்பன் ஆச்சு. அப்போ எப்படி 420 க்ளோஸ் பண்ணிருக்க முடியும்? எப்படி அந்த கமெண்ட் இருக்கு 20% லாஸ் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. மேபி அவர் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே என்ன சொல்கிறது, நம்ம என்ன போட போகிறோம்னு கண்டுபிடிச்சிட்டாருன்னு தெரியல எனக்கு. பட் த திங் இஸ், 460 தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்ததுன்னா தட் வாஸ் அ குட் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட். என்ன தப்பு இருக்குது 460 க்ளோஸ் பண்ணுறதுல? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல நான் எங்கே கொடுத்தேன்றது இந்த வீடியோவில் பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசுவோம். ஸோ டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா, இது எல்லாருக்குமே டாடா கம்பெனி பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ டாடா இஸ் அ வெரி குட் கம்பெனி. டாடா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் இது என்னன்னா, பை ட்ரெண்டில் இப்போ ஒரு சைட்வேஸில் இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இட் இஸ் லாங் டேர்ம் பொசிஷனல் பை. இது லாங் டேர்முக்கு பை ட்ரெண்டில் தான் இருக்குது. 1,290 வரும்போது பை பண்ணலாம், இல்லை அக்ரெசிவாக பண்ணுறவங்க 313 இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலே பை பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்களா, ஸோ நம்ம கொடுத்தது ஆல்மோஸ்ட் 280 பை பண்ண சொல்லியிருந்தோம். க்ளோஸ் பண்ண சொன்னது தான் 420 கிட்ட வந்துற பிறகு க்ளோஸ் பண்ணலாம். அதுவும் அன்னைக்கு சொல்ல மார்க்கெட் முடிஞ்ச பிறகு தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவர் சப்ஸ்கிரைபர்ஸ் வுட் ஹவ் க்ளோஸ்ட் அட் 460. ஸோ அதோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70%, 60 to 70% ரேஞ்சில் வந்து மேலே ஏறி இருக்கு கொடுத்த இடத்துல இருந்து. ஸோ அதை எப்படி கொடுத்தோன்றதை இப்போ ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னன்னா, இப்போ ஒரு கமெண்ட் பண்ணுறீங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. வி வெல்கம் ஆல் தி கமெண்ட்ஸ், even if it is going to be a negative thing. If something is wrong on our side, we'll definitely clear it out. But லாஜிக்கே இல்லாமல் கமெண்ட் பண்ணுறதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அண்ட் ஐம் நாட் ஸோ பாதர்ட் அபவுட் இட். பட் என்னென்னா, நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது என்ன இதுவும் பண்ணுறது இல்லை, பார்க்குறவங்களுக்கு உங்களை தான் ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா 420 மேலே க்ளோஸ் ஆன மார்க்கெட்டில் போயிட்டு எப்படிப்பா 460 க்ளோஸ் பண்ணணும் மற்றவங்க உங்களை கேள்வி கேட்க போகிறாங்க. ஸோ அதுவே நிறைய பேர் மாற்றி அதுக்குள்ளேயே கமெண்ட்டில் நிறைய பேர் என்ன சொல்கிறது, ஒருத்தர் இன்னொருத்தர், அது எதுக்கு வேண்டாம், தேவையில்லாத வேலை நமக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்காக ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன். நீங்கள் தேவையில்லாமல் வாய் கொடுத்தா அவங்ககிட்ட இது பண்ணிக்காதீங்க. டோன்ட் கோ இன்டு டிஸ்கஷன்ஸ், வில் லீவ் இட் ஆஃப், நோ ப்ராப்ளம், ஃபைன். ஸோ இப்போ என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி இம்பார்ட்டன்ட் டாபிக் இஸ் நியூஸ் வர்சஸ் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ நியூஸ்னால மூவ் ஆகுதா இல்லை டெக்னிக்கல்னால மூவ் ஆகுதா? முதல்ல மார்க்கெட் ஏன் மூவ் ஆகுது, முதல்ல உங்களுக்கு நீங்களே எது கேள்வி கேளுங்க. ஃபர்ஸ்ட் மை கொஸ்டின் இஸ், ஹவு டஸ் தி மார்க்கெட் மூவ்? எத்தனை பேருக்கு அதுக்கு ஆன்சர் தெரியுது? சரி, பார்க்கலாமா மார்க்கெட் ஏன் மூவ் ஆகுதுன்னு. மார்க்கெட் நியூஸ்னாலையும் மூவ் ஆகலை, ஃபண்டமெண்டல்னாலையும் மூவ் ஆகலை, டெக்னிக்கல்னாலையும் மூவ் ஆகலை. மார்க்கெட் மூவ்ஸ் பிகாஸ் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். ஆல்ரைட், கிளியராக புரிஞ்சுக்கோங்க.
பையர் அண்ட் செல்லர்னால தான் மார்க்கெட் மூவ் ஆகுதே தவிர நியூஸ் வந்து மூவ் ஆகாது, டெக்னிக்கல் வந்து மூவ் ஆகாது, ஃபண்டமெண்டல் வந்து மூவ் ஆகாது. இட் டேக்ஸ் அ பையர் அண்ட் அ செல்லர். அப்போ பையர் செல்லர்னா யார் பையரு? நான் ஒரு பையர், நான் ஒரு செல்லர். அதே மாதிரி நிறைய பேர் இப்போ நான் பை பண்ணுறது இன்னொருத்தர் செல் பண்ணுவார், இன்னொருத்தர் செல் பண்ணுறதை ஒருத்தர் பை பண்ணுவார். ஸோ இட்ஸ் அ ட்ரேட், இட்ஸ் அ டிரான்சாக்ஷன் பிட்வீன் அ பையர் அண்ட் அ செல்லர். ஒருத்தர் இன்னும் ஒரு ஹை ப்ரைஸில் கொடுப்பாரு, ஒருத்தர் லோ ப்ரைஸில் வாங்குறதுக்கு ரெடின்னுவார். ஸோ அவங்க ரெண்டு பேரோட டிரான்சாக்ஷன் தான் பையிங் அண்ட் செல்லிங் நடக்குது. இதில் நியூஸ் டெக்னிக்கல்லாம் என்ன பார்ட் ப்ளே பண்ணுதுன்றதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா, டெக்னிக்கல் இஸ் அ டூல் டு அண்டர்ஸ்டாண்ட் நெக்ஸ்ட் பையர்ஸ் மார்க்கெட்டை டாமினேட் பண்ண போகிறாங்களா இல்லை செல்லர்ஸை டாமினேட் பண்ண போகிறாங்களான்றதை பார்க்கறதுக்கு தான் வி யூஸ் டெக்னிக்கல்ஸ். அதை எப்படி பார்க்கலாம்னா, நிறைய என்ன சொல்கிறது ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, என்ன சொல்கிறது டெக்னிக்கல் டூல்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தா பையர்ஸ் என்ன ஆக போகிறாங்க இல்லை மார்க்கெட் செல்லர்ஸ் ஆக போகிறாங்களான்றதை கிளியராக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது நெக்ஸ்ட் பார்ட் வரலாம். நியூஸ் என்ன பார்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ்னால மார்க்கெட் மேலே ஏறுறதோ கீழே இறங்குறதோ கிடையாது. நியூஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறதுனால தான் ஏறுறது இறங்குது. இப்போ நான் என்ன ஒன்று கேட்குறேன், லெட்ஸ் இப்போ டாடா மோட்டார் நியூஸ் வந்துருச்சு, ஈவியில் இந்த நியூஸ் வந்தது. இப்போ அந்த நியூஸை பார்த்துட்டு யாருமே ட்ரேட் பண்ணலை அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? முதல்ல அந்த கேப் அப் ஏன் ஆச்சுன்னு புரிஞ்சுக்கோங்க. ப்ரீ மார்க்கெட் போஸ்ட் மார்க்கெட் முடிஞ்சிடுச்சு, 420 மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நியூஸ் காலையில் 7 மணிக்கு வந்துச்சு. சம்படி ஹூஸ் ஹோல்டிங் தி டாடா மோட்டார்ஸ் இப்போ என்ன பண்ணுறாரு, ப்ரீ மார்க்கெட்டில் 420 இருக்கிறத வந்து 10 to 15% மேலே போய் செல் பண்ணுறாரு. ஓகே, ஹி இஸ் ட்ரைங் டு செல் அட் 460 அப்படின்னு வச்சுப்போமே. அதை ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, பரவாயில்ல ப்ரீ மார்க்கெட்டில் 460 கொடுத்தாலும் பரவாயில்லன்னு இவர் என்ன பண்ணுறாரு, பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார் பிகாஸ் ஆஃப் த நியூஸ். அதை பார்த்து அவங்க டிரான்சாக்ஷன் டீல் அங்கே நடக்கும்போது தான் இட் ஹேட் டு ஓப்பன். ஸோ கேப் அப் கேப் டவுன்ன்றது மேஜிக்லாம் கிடையாது, இட் இஸ் அ டிரான்சாக்ஷன் தான். இந்த மார்க்கெட்டே டிரான்சாக்ஷன் தான், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் அ டிரான்சாக்ஷன் பிட்வீன் அ பையர் அண்ட் அ செல்லர். நான் இப்போ சார்ட்டில் காட்டுறேன். ஆல்ரைட், ஸோ இப்போ இந்த ஆயிடுச்சுன்னா 420 மார்க்கெட் என்ன ஆச்சு, நமக்கு க்ளோஸ் ஆச்சு. அடுத்த நாள் ஒரு செல்லர் என்ன சொல்லியிருக்காரு, ஆல்மோஸ்ட் 462 செல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தார். அதை ஒரு பையர் பை பண்ணாதனால தான் இந்த டிரான்சாக்ஷன் இங்கே ஓப்பன் ஆச்சு. நோபடி வாஸ் ரெடி டு செல் அட் திஸ் ப்ரைஸ். இந்த ப்ரைஸ் இங்கே எங்கேயுமே ஓப்பனிங் க்ளோசிங் ஆகலை. இந்த 420 வாங்கினவர் அதோட 460 தான் வாங்கியிருக்க முடியும். நடுவில் எந்த ஒரு வால்யூமே கிடையாது. நோபடி வாஸ் ரெடி டு செல். ஸோ 460 தான் என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் ட்ரேடு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 460 மேலே எல்லாரும் பை பண்ணிகிட்டே போயிருக்காங்க. அப்படியே எக்ஸிக்யூஷன் போக போக மேலே ஏறிட்டே போச்சு. ஸோ அப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் பை பண்ணியிருந்தாலும் யூ வுட் ஹவ் டன் அட் 460. ஆல்ரைட், இப்போது இது இங்கேருந்து இந்த ஏறினதுக்கு காரணம் நியூஸ் கிடையாது, நியூஸை பார்த்து மக்கள் ட்ரேட் பண்ணதுனால. இப்போ ஒருத்தர் 420 பொருளை 460 கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காருன்னா ஏன்? ஃபர்ஸ்ட் கேள்வி. 420 பொருளை நான் 460 கொடுத்து வாங்கணும்னா நியூஸை பார்த்ததுனால ஐ கெட் அ கன்க்ளூஷன். என்ன கன்க்ளூஷன்? அப்போ டாடா மோட்டார்ஸ் இன்னும் ஏற போகுது அப்படின்றது என்னை எது அஃபெக்ட் பண்ணுச்சு? நியூஸ் அஃபெக்ட் பண்ணுச்சு. லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. நியூஸ் இஸ் அ அஃபெக்டிங் ஃபேக்டர். இட் இஸ் அ டிரைவிங் ஃபேக்டர் ஆஃப் த பீப்புள், நாட் த மார்க்கெட். நியூஸை பார்த்து இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ ஏதோ ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் வந்து நார்மல் ஒரு கிராமம் இருக்குதுன்னு வச்சுப்போம். திடீர்னு அந்த கிராமத்து பக்கத்தில் வந்து இப்போ ஒரு நியூஸ் வருது, இங்கே ஏர்போர்ட் வரப்போகுது, கட்ட போகிறேன்னு ஒரு நியூஸ் வருதுன்னா என்ன பண்ணுவாங்க மக்கள்? முடிஞ்ச வரைக்கும் அந்த ஊரில் இருக்கிற சுற்றி கிராமத்தில் இருக்கிற லேண்டெல்லாம் வாங்க ட்ரை பண்ணுவாங்க, isn't it? ஸோ அப்போ வாங்க ட்ரை பண்ணும்போது என்ன ஆகிடும்னா, ஆப்வியஸ்லி ப்ரைஸ் வில் பி இன்க்ரீசிங் அண்ட் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்குறதுக்கு பையர்ஸ் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி யாரும் வாங்குறதுக்கு ரெடி இல்லை அந்த ஊரில். இப்போ நியூஸ் வந்தவொடனே people are started to buy. So நியூஸ்னால ஏறல, அந்த நியூஸை பார்த்து மக்கள் அஃபெக்டட். See, the people are affected because of the news. நம்ம நியூஸை பார்த்த உடனே நம்பிடுவோம். அதை நம்பிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இம்ப்ளிமெண்ட். நீங்கள் இந்த பட்டனை தட்டினா தான் இட் ஸ்டார்ட்ஸ். இப்போ டாடா மோட்டார் நியூஸை பார்த்துட்டு சரி நியூஸ் வருது பாயா, நமக்கு என்ன வச்சுன்னு கம்முன்னுண்டா, அங்கே இது கேப் ஓப்பாக இருக்காது, கேப் டவுனாக இருக்காது. ஸோ மார்க்கெட் மூவ்ஸ் பிகாஸ் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். ஆல்ரைட், ஸோ இப்போ பையர் செல்லர்ஸ் வந்தாச்சு. 460 ஒருத்தர் கொடுத்துறாரு, ஒருத்தர் வாங்கிட்டாரு. இப்போ அந்த நியூஸை பார்த்தவர் இன்னும் ஏறும்ட்டு எல்லாருமே வாங்கிட்டே இருந்ததுனால தான் அன்றைக்கி என்ன ஆச்சு, டாடா மோட்டார்ஸ் ஏறிட்டே இருந்துச்சு. இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்குறது என்னென்னா, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ். சரி, இது ஒரு லெசன் மாதிரி தான் எடுக்கிறேன் உங்களுக்கு, இட் வில் பி யூஸ்ஃபுல்னு நினைக்கிறேன். சரி, ரீட்டைலர்ஸ் வெர்சஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். Now what happens is, institution are the person who already knew the news and retailers are the one who are looking for the news. ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கு.
நம்ம இன்ஸ்டிடியூஷனுக்கு ஏற்கனவே இது என்ன ஆக போகுதுன்னு தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து நான் கேட்குற கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. 420 வாங்கி 460 கொடுக்குறதா இன்ஸ்டிடியூஷன் வேலைன்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி எத்தனை ஸ்கிரிப்டில் எத்தனை வாட்டி ஆப்பர்ச்சுனிட்டி காட்ட முடியும் வருஷத்தில்? நோ. அது ரீட்டைல் பண்ணுற வேலை. என்னன்னா ஐயோ விட்டுறக்கூடாது, அந்த 10 பாயிண்ட் பிடிச்சிடலான்ட்டு உள்ளே ஓடுறது தான் ரீட்டைல் ட்ரேடர்ஸ், நாட் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ். தே ஆர் ப்ரொஃபஷனல்ஸ். அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். இப்போ இது டாடா மோட்டாரில் this area was a clear accumulation phase. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இது நீங்கள் போன வீடியோலையும் இதை கிளியராக நீங்கள் பழைய வீடியோ டாடா மோட்டார் நான் கொடுத்ததை எடுத்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி கிளியராகவே சொல்லியிருப்பேன் நான். மார்க்கெட் என்ன ஆச்சு உங்களுக்கு தெரியுதா? கிளியராக சைட்வேஸில் இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த சைட்வேஸில் தான் என்ன சொல்லியிருந்தோம், பை பண்ணிக்கோங்கன்னு சொன்னது. ஏன்னா கரெக்டான இடத்துல சைட்வேஸில் மார்க்கெட் பாட்டம் அடிச்சிருக்கு. இப்போ பை பண்ணி வச்சுக்கோங்க, நல்ல ப்ரைஸ் போகும். இப்போ இது சைட்வேஸ் மார்க்கெட்ன்றதுனால வி நியூ இட் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். இப்போ தான் டெக்னிக்கலோட வேலையே வருது. இப்போ எனக்கு நியூஸ் வரப்போகுதுன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு நியூஸ் தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. நியூஸ் வந்துட்ட பிறகு தானே தெரியும். 7 மணி காலைல ஈவியில் அந்த நியூஸ் வந்த பிறகு தான் நம்ம எல்லாருக்குமே அந்த நியூஸ் வந்தது தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கும் தெரியாது. வி ஆர் நாட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டு நோ த நியூஸ். ஆல்ரைட். ஸோ அப்போ எனக்கு தெரியாதுன்னும் போது எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன். அப்போது தெரிஞ்சவங்க என்ன பண்ணுறாங்கன்றது இப்போ எப்படி கேட்குறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சே ஏதோ ஒரு நியூஸ் வரப்போகுது, ஒரு கம்பெனியில் நியூஸ் வரப்போகுது, அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா அந்த ரிலீஸ் பண்ணுற நியூஸ் அந்த ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரியும்ல. இதுதான் லாஜிக்கு. ஸோ நான் ரொம்ப டெப்த்தாக போல், ஜஸ்ட் ஒரு பேசிக் மட்டும் சொல்கிறேன். இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸு ஹூ ஆல்ரெடி நியூ டாடா மோட்டார் இஸ் கோயிங் டு கோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, they already bought at this price, not at this price. 420ல போய் அவங்க பை பண்ணல. அவங்க பை பண்ணது 420ல பை பண்ணல இன்ஸ்டிடியூஷன்ஸ். they bought at 280. இங்க வாங்கிட்டு இங்க வித்துருப்பான். நம்ம ஆளுங்க இங்க வாங்க விட்டுட்டு காலங்காத்தால இங்க வாங்கிட்டு இங்க வரைக்கும் வந்தா போதுட்டு இன்னும் வெயிட் பண்ணிட்டு அப்புறமா இங்க இருந்து எல்லாத்தையும் அவங்க வித்துட்டு வந்துட்ட பிறகு மார்க்கெட் ஸ்டார்ட்ஸ் டு ஃபால். அப்போதான் உள்ள உட்காந்து ரீட்டைல் ட்ரேடர் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ த திங் இஸ் தே டோன்ட் பை அட் ஹியர், தே பை அட் த லோ. ஸோ பை அட் லோ அண்ட் செல் அட் ஹைன்னுவாங்கல்ல, அது வந்து இன்ஸ்டிடியூஷன் பண்ணுறது. ரீட்டைலர் என்ன பண்ணுவாங்க, செல் அட் லோ அண்ட் பை அட் ஹை. இதுதான் ரீட்டைலர்ஸ் பண்ணுறது. இதுக்காக தான் நம்ம சொல்லி கொடுத்தது, இதுக்காக தான் வந்து வீடியோவில் சொன்னது எல்லாரும் கீழே வாங்கிக்கோங்கன்ட்டு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இது எப்படி என்னால் கண்டுபிடிக்க முடியுதுன்னா, ஸோ இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சார்ட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார்ட் இஸ் அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பையர்ஸ் அண்ட் அ செல்லர். இவர் பையரும் செல்லரும் என்ன பண்ணுறாங்கன்றதை கண்டுபிடிக்கிற ஒரே இடம் சார்ட் மட்டும்தான். இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன் பை பண்ணாலும் செல் பண்ணாலும் எல்லா இடத்துலையும் மறைக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, எக்ஸாம்பிள் ஒரு ஏர்போர்ட் வரப்போது அந்த நியூஸ் யாருக்குமே தெரியாது, ஒருத்தருக்கு மட்டும் தான் தெரியும். அவர் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணிகிட்டே இருக்காரு, எல்லா தெருவில் இருக்கிற ஊரில் இருக்கிற லேண்டையும் அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே வராரு. வந்து அக்யூமுலேட் பண்ணிட்டாரு. யாருக்குமே இந்த நியூஸ் தெரியாது. ஆனால் ஒருத்தருக்கு தெரியும், ஒரு இடத்துல மட்டும் தெரியும். எங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில். ஏன் இந்த நாள் ஃபுல்லாக இவ்வளோ லேண்டு வாங்குறாரு, புரியுதுங்களா? ஸோ ஒரு பிளேஸ் தட் இஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் மறைக்க முடியாது. அதே மாதிரி தான் ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸாக இருக்கட்டும், யாருக்குமே தெரியாமல் பை பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு இடத்துல மறைக்க முடியாத ஒரே இடம் எதுனா சார்ட் மட்டும்தான். ஸோ அப்போ சார்ட்டில் மட்டும்தான் என்ன தெரிஞ்சிடும், பை பண்ணாலும் தெரிஞ்சிடும், செல் பண்ணாலும் தெரிஞ்சிடும். ஸோ அப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன் வாங்கும் போதும் விற்கும் போதும் எதில் காமிச்சு கொடுத்துரும், சார்ட்டில் காமிக்கும். ஆனால் பார்த்தவனெல்லாம் தெரியாது. தெர் இஸ் அ சர்டன் ஸ்ட்ரக்சர். அதனால தான் சொல்லுவாங்க ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். மார்க்கெட்டில் பின்னாடி என்ன நடந்ததோ முன்னாடி என்ன நடந்ததோ அதான் திருப்பி நடந்துட்டு இருக்கு. அது ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் நடக்கும். ஏன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் வாங்கும் போதும் பை பண்ணும் போதும் தே ஹேவ் அ ப்ராப்பர் டிசிப்ளின் ஹவு டு பை இட். அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் பேசிஸில் போகுது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரல் பேசிஸை பார்த்து தான் நம்ம பையோ செல்லோ கண்டுபிடிக்கிறது. இப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, திஸ் வாஸ் அக்யூமுலேஷன் ஃபேஸ். இது டபுள் பாட்டமு, சைட் வேஸ் மார்க்கெட்டு, டபுள் பாட்டம் அடிச்சிருக்கு. பிரேக் ஆச்சுன்னா பை, ப்ளஸ் டபுள் பாட்டம் இல்லாமல் அக்யூமுலேஷன் ஃபேஸில் இது பைன்றதுக்கு நிறைய இது இருக்குது. எல்லாத்தையும் நான் சொல்லலை. பட் இந்த இடத்துல வந்து இது பை தான்றதுக்கு 280ல் நான் கொடுத்ததுக்கான ரீசன் என்னன்னா, சின்ஸ் ஐ ஹவ் லுக் அட் ஆல் தீஸ் சார்ட்ஸ் ஃபார் இயர்ஸ் அப்பான் இயர்ஸ். சார்ட்டில் வந்து இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஸ்ட்ரக்சர் என்ன, அவங்களோட பேட்டர்ன் என்னன்றது தெரிஞ்சு வச்சதுனால இங்கே பை பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு கூட பை பண்ணிக்கிட்டோம். Now we are not going against an institution, we are trying to buy with the institution. அப்போ அவங்க 280ல் பை பண்ண உடனே நம்மளும் என்ன பண்ணியாச்சு, பை பண்ணியாச்சு. வாங்கிட்ட பிறகு எனக்கு டார்கெட் என்னன்னா, இப்போ அவங்க நார்மலாகவே இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா சைட்வேஸ் பேட்டர்ன் முடிச்ச பிறகு இப்போ பிரேக் ஆகிட்ட பிறகு அதே லெவலுக்கு தான் டார்கெட் வரும். ஸோ கரெக்டாக
420 அன்றைக்கி ஹை 430 ஹை அடிக்கும் போது வி செட் நமக்கு என்ன தேவையோ வந்துடுச்சு, வில் க்ளோஸ் த ட்ரேட். இதுக்காக தான். ஆனால் அதை போஸ்ட் பண்ணதுனோ ஈவினிங் தான். நீங்கள் எப்படியும் பை க்ளோஸ் எப்போ பண்ணியிருப்பீங்க, அடுத்த நாள் காலைல தான். பட் யூ ஆர் ஃபார்ச்சுனேட் 460 க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. என் கிளைண்ட் க்ளோஸ் பண்ணதும் 460 தான். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணது. ஏன்னா அவங்களும் அடுத்த நாள் காலைல தான் க்ளோஸ் பண்ணாங்க. இட் வுட் ஹவ் பின் 460, ரைட்? ஸோ மேட்ரு என்னன்னா 420 பை பண்ணி 460 க்ளோஸ் பண்ணுறது இல்லை. வி பாட் அட் 280. சி இந்த இடத்துல வாங்கிட்டு வி க்ளோஸ்ட் அட் ஹியர். தட் இஸ் 68% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இன் தி கேபிட்டல். ஸோ சும்மா வந்துட்டு இட் டசன்ட் ஒர்க். சரி நியூஸில் வச்சு தான் பை பண்ணுறோம். நோ, அதனால தான் நான் நியூஸை கூட பார்க்குறது இல்லை. ஐ டோன்ட் டிபெண்ட் அப்பான் நியூஸ். வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் நியூஸ். ஐ டிபெண்ட் அப்பான் டெக்னிக்கல்ஸ். ஏன்னா அவங்க பை பண்ணாலும் செல் பண்ணாலும் சார்ட்டு காமிச்சு கொடுத்துரும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத சார்ட்டில் தெர் ஆர் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். இப்போ டபுள் டாப்பாக இருக்கட்டும், டபுள் பாட்டமாக இருக்கட்டும், ட்ரெண்ட் லைனாக இருக்கட்டும், சேனலாக இருக்கட்டும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், ஃபிபனாச்சியாக இருக்கட்டும், ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட், எக்ஸ்டென்ஷன், இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. ஒரு 14 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் மாஸ்டர் பண்ணும்போது தான் ஐ வாஸ் ஏபிள் டு சி. இப்போ என்னோட இதை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இஃப் யூ டேக் அவர் யூடியூப் ரெக்கார்ட்ஸ் தட் வில் ஸ்பீக் பெட்டர் திங்ஸ். சரி, நான் சொன்னது நடந்தது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. ஏன் நடந்ததுன்னா நான் சொன்னதுனால நடக்கலை, அவங்க இதுதான் பண்ணியிருக்காங்கன்றத சார்ட் எனக்கு காமிச்சது. அந்த சார்ட்டு காமிச்சதை நான் உங்களுக்கு காமிச்சேன், அவ்வளோதான். புரியுதா லாஜிக்கு? தேர் இஸ் நத்திங் ஃபார் மீ டு பி ப்ரௌட் ஆஃப். அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது சார்ட் இண்டிகேஷன் கொடுக்குது. அந்த இண்டிகேஷனை பார்த்து உங்களுக்கு சொல்லிட்டேன், இதுதான் நடக்குது, பார்த்து வாங்கிக்கோங்கன்ட்டு. இதுதான் நடக்குது, ரைட்? ஸோ முதல்ல திங் இஸ் நியூஸ் இஸ் ஜஸ்ட் அஃபெக்டிங் பீப்புள். அந்த அஃபெக்ட் பண்ணுற பீப்புள் என்ன பண்ணுவாங்க? அஃபெக்ட்னா நாட் இன் அ பேட் சென்ஸ். இட் இஸ் ஆல்வேஸ் எ இமோஷனல் திங் ஃபார் பீப்புள். ஒரு நியூஸை கேட்டோடனே வி ட்ரை டு பி எமோஷனல் அண்ட் வி ட்ரை டு பை சம்திங். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது நடக்க தான் செய்யும். ஆனால் அங்கே வந்து இன்ஸ்டிடியூஷன் வரல, முன்னாடியே வாங்கி வச்சிட்டாங்க. அந்த இடத்த கண்டுபிடிக்கிறது தான் டெக்னிக்கல் அனாலிஸ்டோட வேலை. ஸோ தட் இஸ் வை வி வாண்ட் யூ டு நோ டெக்னிக்கல்ஸ். இப்போ நீங்கள் 420 உங்களை நான் சொல்லிட்டேன் பார்த்தியா, நான் 420 பை கொடுத்தேன், 460 போயிடுச்சு பார்த்தீங்களான்னு சொல்ல, 280 பை பண்ணது 460 போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஸோ அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஆல்ரைட். ஸோ அதனால தான் இதை பற்றி சொன்னது. இன்கேஸ் நீங்களும் இப்போது இதே மாதிரி டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும், வி ஆர் ட்ரேட் அச்சீவர்ஸ். வி டீச் பீப்புள் ஹவு டு யூஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ். எப்படி ஒரு சார்ட்டை வந்து இன்டர்பிரேட் பண்ணுறதுன்றது தான் வி டீச். அதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு இன்ஸ்டிடியூஷன் எங்கே வாங்குறாங்கன்றதை கூட நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதற்கான சப்ஜெக்ட்ஸை தான் வந்து நம்ம டெக்னிக்கல்ஸில் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 14 சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டெக்னிக்கல்ஸ் இருக்குது. அண்ட் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கம்மிங் மண்டே வந்து சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூர் 3 பிரான்ச்சஸ்லேயும் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இது இல்லாமல் வெனஸ்டேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்லைன் பிரான்ச்சஸும் இருக்குது, ஆன்லைன் பேட்சஸும் ஸ்டார்ட் ஆகுது. இன்கேஸ் என்னால் ஆன்லைனும் வர முடியல, ப்ளஸ் பிரான்ச்சுக்கும் வர முடியலன்னா ஆஃபீஸ் கோயர்ஸ் வந்து வீக்கெண்ட் பேட்சஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ வீக்கெண்ட்ஸ் வந்து எவ்ரி சாட்டர்டேஸ் வந்து நமக்கு வீக்கெண்ட் பேட்சஸும் இருக்குது. ஸோ அதில் என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் என்ரோல் பண்ணிக்கலாம். கீழே இருக்க ஸ்க்ரோலுக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details about it. Alright. ஸோ டெக்னிக்கல்ஸ் ஒர்க் என்னன்னா, நியூஸ் வந்துட்ட பிறகு பை பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே, நியூஸ் என்ன வருது வரலன்றது விட்டுருங்க, நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே எங்கேயோ முன்னாடியே பை பண்ணி வச்சது நமக்கு நியூஸ் வந்தவொடனே நம்ம போகிற டைரக்ஷனை கரெக்டாக கொண்டு போய் விடும். இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேக்டர் டு புஷ், அவ்வளோதான். பட் த திங் இஸ் பேசிக் கோர் இங்கே தான் பை பண்ணோன்றதை, இங்கே தான் செல் பண்ணோன்றதை டெக்னிக்கல் தான் காட்டுமே தவிர நியூஸ் காட்டாது. ஆல்ரைட். ஸோ ஐ ஹோப் திஸ் கிவ்ஸ் யூ அ பெட்டர் கிளாரிட்டி. மார்க்கெட்னா என்னன்றது ஒரு புரியணுன்றதுக்காக தான் இதை பற்றி சொன்னது. ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.